ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ரவுண்டு 1 கவுன்சிலிங், தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் ரவுண்டு 1 கவுன்சிலிங்னா என்னது, ரவுண்ட் 2 கவுன்சிலிங்னா என்னது, என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்காச்சும் தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கைட்லைன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7 வந்து நீங்கள் மார்னிங் 6 to ஈவினிங் 7 வரையும் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட எப்போ வேணால் கால் பண்ணி பேசலாம். உங்களோட எல்லா டவுட்டையுமே நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஆர்டருமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரவுண்டு 1 கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் ரவுண்டு 1 கவுன்சிலிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் நடக்கும்னா, நீட் ரிசல்ட் வரும்ப்பா. நீட்டு ரிசல்ட் வரும். ஓகேவா? நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 20 days கேப் இருக்கும். 20 days கேப் இருக்கும். எதுக்கு? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 days கேப் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். யார்? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிறவங்க தான் இப்போ நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஆர்க், tnmedicalselection.org. இந்த கமிட்டி தான் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நம்மளுக்கு இயர் பை இயர் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகேண்ணே, இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னன்னே பண்ணணும், கண்டிப்பாக நீ என்ன பண்ணா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீ பண்ணலை, ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ரவுண்டு 2, ரவுண்டு 3, ஐ மீன்ஸ் மாப்பப் ரவுண்டு, ஸ்டே வேகன்சி எதுலேயுமே நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ப்ராஸ்பெக்டஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, கேண்டிடேட் ஷுட் பே எ நான் ரீஃபண்டபிள், யாராக இருந்தாலும் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் 500 rupees பே பண்ணி நீ என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். பேங்க் பேமெண்ட் ஆர் எது வேணா. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ரெண்டாவது பாயிண்ட் பாரு, எ கேண்டிடேட் ஹூ ஹேஸ் நாட் ரெஜிஸ்டர்ட், யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலையோ, இந்த ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் யார் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க சப்சிக்வெண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, தேர்ட் பாயிண்ட் கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பண்ணலை, 500 ரூபாய் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய ரவுண்டு 2 மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் அட்வைசபிள் தட் கேண்டிடேட், அவங்க ஒரு அட்வைசபிளாக தராங்க, உங்களுக்கு ஒரு அட்வைஸாக தராங்க. கேண்டிடேட் மே சாய்ஸ் லாக் ஆல் காலேஜஸ் ஆர் மோஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வேர் தே விஷ் டு ஜாயின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 600 மார்க் எடுத்தாலும் சரி, 700 மார்க் எடுத்தாலும் சரி, 720க்கு 720 எடுத்தாலும் சரி, இல்லைண்ணே நான் 400 தானே எடுத்திருக்கேன், எந்த கேட்டகரியில் நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, மார்க்குங்கிறது நெக்ஸ்ட் பிரச்சனை. பட் சாய்ஸ் ஃபில்லிங் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தெளிவாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மார்க்குக்கு நீங்கள் எந்த காலேஜஸ் ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய காலேஜ் எம்எம்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ். நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் எம்எம்சி பண்ணுவேன். ரெண்டாவது ஸ்டான்லே எனக்கு பிடிச்ச காலேஜ்னா ஸ்டான்லே. மூணாவது எனக்கு கீழ்பாக்க பிடிக்கும். ஓகேப்பா, கீழ்பாக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸ்டான்லே எனக்கு மூணாவது எனக்கு கீழ்பாக்கு. இதே மாதிரி எனக்கு ஆர்டர் பண்ணிட்டே வரேன். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது, உங்களோட ப்ரிஃபரபிள் ஆர்டரில் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் தேவைப்படுது, இந்த காலேஜஸ் எனக்கு கிடைச்சா பெட்டராக இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த ஆர்டர் பண்ணிகிட்டே வரணும். ஓகேண்ணே, இப்போ நான் வந்து ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் 600 மார்க் எடுத்திருக்கேன். நார்மலாக நான் 600 மார்க் எடுத்திருக்கேன் நீட்டில். ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் நான் வெறும் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் அண்டு 1 செமி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் நான் போடுறேன். இந்த 37 காலேஜஸ்லையுமே எனக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ நான் ரவுண்டு 2க்கு போகிறேன். ரவுண்டு 2வில் போய் நான் ப்ரைவேட் காலேஜஸை ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். ப்ரைவேட் காலேஜஸை ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க. ஆட் பண்ணவே முடியாது.
ஓகேவா. பட் அந்த சாய்ஸ் அவங்க கொடுப்பாங்க, ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் கொடுத்தாங்க. பட்டு ப்ராஸ்பெக்டஸ் ரூல் படி நான் சொல்கிறேன், ரவுண்டு 2ல் போய் என்னால் டைரெக்டாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட் மே சாய்ஸ் லாக் ஆல் காலேஜஸ், 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதே மாதிரி 23 ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸை சாய்ஸ் லாக் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? சேம் ஃபீஸ், எவ்வளோ? 500 ருபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே போதுமானது நீ கவர்மெண்ட் காலேஜஸை சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. நீ ப்ரைவேட் காலேஜஸை நீ சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா 30,000 ரூபாய் பே பண்ணணும். ப்ளஸ் அந்த ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் 500 ருபீஸ் பே பண்ணணும். டோட்டலாக எவ்வளோ? 30,500 ருபீஸ் நீ பே பண்ணணும். திருப்பி தெளிவாக சொல்கிறேன், 500 ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வச்சே நீ என்ன பண்ணிடலாம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை நீ சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 30,000 ப்ளஸ் 500. ஓகேவா, 30,000 ப்ளஸ் 500 நான் ரீஃபண்டபிள், 30,000 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அது ரீஃபண்டபிள். உனக்கு சப்போஸ் எந்த ஒரு ரவுண்டுலையுமே உனக்கு வந்து காலேஜஸ் கிடைக்கல, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த 30,000 வந்து உனக்கு ரீஃபண்டபிள், உனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங்கில். நெக்ஸ்ட், நாட் சாய்ஸ் லாக்கிங் எனி காலேஜஸ் இன் எனி கேட்டகரி வில் நாட் லீட் டு ஆப்ட் அவுட் ஆஃப் காலேஜஸ் இன் பர்டிகுலர் கேட்டகரி இன் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். இப்போ நான் பண்ணுறேன் அண்ணே, நான் 37 காலேஜஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், 37 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், 37 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் ரவுண்டு 1ல் நான் போட்டிருக்கேன். நான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எதுவுமே ரவுண்டு 1ல் நான் போடலை. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் 23 செல்ஃப் ஃபினான்சிங் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எதுவுமே நான் போடலை அப்படின்னா உன்னால் ரவுண்டு 2ல் வந்து எதையும் சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. ரவுண்டு 2ல் உனக்கு எது மட்டும்தான் விசிபிளாக தெரியும், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் விசிபிளாக தெரியுமே தவிர 23 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் உனக்கு விசிபிளாக தெரியாது. ஏன்னு, நீங்கள் ஆப்ட் அவுட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அந்த காலேஜஸ் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஸோ கம்ப்யூட்டர் என்ன, சிஸ்டம் என்னவை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த போர்ட்டல் என்னவை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், 37 காலேஜஸ் மட்டும்தான் நான் காமிப்பேன் ரவுண்டு 2ல், அதுக்குள்ளேயே நீ சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு காமிச்சிடும். அப்போ சப்சிக்வெண்ட் ரவுண்டில் உனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் காமிக்காது. அப்போ ரவுண்டு 1ல் நீ வந்து 37 கவர்மெண்ட் காலேஜஸ்மே போட்டிருக்க, 23 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்மே போட்டிருக்க அப்படின்னா திருப்பி ரவுண்ட் 2லேயும் இது எல்லாத்தையுமே காமிக்கும், மாப்பப் ரவுண்ட்லையும் எல்லாத்தையும் காமிக்கும், ஸ்டே வேகன்சி எல்லாத்தையும் காமிக்கும். சப்போஸ் நீ 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மட்டும் தான் போட்டிருக்கே அப்படின்னா ரவுண்டு 2லையும் 37 தான் காமிக்கும், மாப்பப்லையும் 37 தான் காமிக்கும், ஸ்டே வேகன்சிலையும் 37 தான் காமிக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் காமிக்காது. இந்த 4th பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தெரிஞ்சா? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. For example, if candidate has not choice locked for any colleges in category B, category B என்னது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் நீங்கள் எதுவுமே சாய்ஸ் பண்ணல இன் ரவுண்டு 1ல், he or she will be considered to have opt out rule for the category. கேட்டகரி பிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, சப்சிக்வெண்ட் ரவுண்டில் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் காமிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 30,000 ரூபாங்கிறத நீங்கள் பேச நினைக்காதீங்க, 30,000 ரூபாய் பே பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னால் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எடுக்க முடியாதுன்னா நீங்கள் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எடுக்கவும் நான் ரெடினா அப்படிங்கிறவங்க 30,000 பே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, ஏ கேண்டிடேட் ஹூ ஹேஸ் டேக்கன் எ சீட், ஒரு சீட்டை வந்து கேண்டிடேட் எடுத்துறாங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சீட்டு கிடைக்குது, சீட்டு கிடைச்சி சீட்டை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ரெண்டாவது இருக்கிறவங்களுக்கு சேம் சீட்டு கிடைச்சிருச்சு, எடுத்துக்கிறாங்க. மூணாவது சீட்டு நாட் அலாட்டட், நாட் அலாட்டட். இந்த மூணுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட்டடு, சீட்டு அலாட்டடு பட் நாட் ஜாயின்ட், நாட் ஜாயின்ட், சாரிப்பா நாட் போட்டுக்கோங்க, நாட் ஜாயின்ட். ரெண்டாவது இருக்கவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா சீட்டு அலாட்டடு பட் ஜாயின்ட். இங்கே மூணாவதுல இருக்கிறவங்களுக்கு சீட்டு நாட் அலாட்டட், சீட்டே அலாட் ஆகலை. அப்போ ரவுண்டு 1ல் அவங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ எனக்கு எம்எம்சி தான் ஆசை, எம்எம்சியில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு கிடைச்சிருக்கிறது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. பட் நான் போய் ஜாயின் பண்ணல, என்ன பண்ணல, ஜாயின் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்திருக்கு. ஓகேவா. இவங்க எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2 கவுன்சிலிங், ரவுண்டு 2 கவுன்சிலிங். ஓகே, இவங்க சீட்டை எடுத்துக்கிட்டாங்க, எம்எம்சியில்
வேணும்னு நினச்சாங்க, பட் அவங்களுக்கு கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நான் சீட்டை எடுத்துக்கிறேன். சீட்டை எடுத்துக்கிட்டு ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீஅலாட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ரீஅலாட்மெண்ட் தெளிவாக புரிஞ்சா? ஒரு சீட் எனக்கு தராங்க, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நான் சீட்டை எடுத்துக்கிட்டேன். நான் போய் அங்கே போய் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். பட் எனக்கு எம்எம்சி ஆசையாக இருக்குது. அப்போ நான் ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி எம்எம்சி காலேஜை சூஸ் பண்ணி எம்எம்சி காலேஜுக்கு போனேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள், ரீஅலாட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஓகே, எனக்கு ரவுண்டு 1லேயே சீட்டு கிடைக்கலனே, அப்போ நான் எலிஜிபிளா? ரவுண்டு 2க்கு நான் எலிஜிபிள். ஓகேவா? அப்போ ரவுண்டு 1ல் நீ எப்படிப்பட்ட கேட்டகரியில் இருந்தாலும் நீ எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2. பட் அதுக்கு நீ ஒன்று தான் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். 500 ரூபாய் கட்டி நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன்னா ரவுண்டு 1ல் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி உனக்கு சீட்டு கிடைக்கல, எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2. சீட்டு கிடச்சிச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2, ரீஅலாட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சீட்டு கிடச்சிச்சு பட் நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2. ஓகேவா? புரிஞ்சா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? A candidate who taken a seat, not joined or resigned the course within stipulated time will be eligible to attend the subsequent rounds of இது. ஓகேவா? கொடுத்துருவாங்க. Reallotment is permitted only during the round 2 of counseling based on ரேங்கை வச்சு தான் அதுவும் பண்ணுவாங்க. ரவுண்டு 2லனா, ஆனால் நான் ரவுண்டு 2னா வெயிட்டிங்கில் இருக்கேன், நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அதுக்காண்டி எனக்கு ஃபஸ்ட்டு சீட் தருவாங்கன்னா சீட் தர மாட்டாங்க. ரேங்க் அண்டு மார்க். ஓகேவா? இஃப் ஏ கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு ஜாயின் பண்ண விட்டுறாங்க, சீட் கிடச்சி ஜாயின் பண்ண விட்டுறாங்க, ஸ்டிப்புலேட்டட் டயத்துக்குள்ளே ஜாயின் பண்ண விட்டுறாங்க இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ஹி ஆர் ஷில் பெர்மெண்டட் டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் சீட் கிடச்சிச்சு பட் என்னால் ஜாயின் பண்ணல, எனக்கு பிடிக்கல அந்த காலேஜ் அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தி ரிமைனிங் unavailed seat of persons with benchmark disability quota will be added to ஜென்ரல் கேட்டகரி இன் ரவுண்டு 1 கவுன்சிலிங். ஆனால் ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 250 சீட்ஸ் வருதுன்னா ஃபில்லப் ஆகுறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆகும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சீட்லாம் எங்கன்னே வரும் அப்படின்னு கேட்டேன்னா, ஜென்ரல் நம்மளோட ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. அந்த சீட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. ஓகேவா? அதுவும் வந்து ரேண்டமெல்லாம் போட மாட்டாங்க. ஒவ்வொரு இப்போ எம்பிசிக்கு வந்து 20% கோட்டா இருக்குன்னா அந்த 20% அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸில் 20% எத்தனை சீட்ஸ் வருதோ அது எம்பிசிக்கு போடுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். நீ ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உனக்கு சப்சிக்வெண்ட் எல்லா ரவுண்டுக்குமே கன்சிடர் பண்ணிக்குவாங்க. புதுசாக ரவுண்டு 2ல் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. தி கேண்டிடேட் ஹூ wish to retain the college taken in first round of counseling need not participate in second round counseling. ஓகேவா? candidate should be careful while choice filling very important பா. உங்களுக்கு தயவு செஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங்லலாம் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் தப்பு பண்ணிடாதீங்க. வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பர்சனலாக என்கிட்ட பேசி அந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் அட்வைசபிள் டு சாய்ஸ் ப்ரிஃபரபிள் ஆர்டர். நீ என்னதான் ரவுண்டு 1ல் நீ ஆர்டர் மேக் பண்ணாலும் ரவுண்டு 2க்கு திருப்பி நீ ஒரு ஆர்டர் மேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரவுண்டு 1ல் ஆர்டர் மேக் பண்ணியிருக்க ரவுண்டு 2ல் எல்லா சீட்ஸுமே ஃபில் பண்ணி ரிமைனிங் கொஞ்சம் சீட்ஸாக இருக்கும், அந்த சீட் படி நீ ஆர்டர் மேக் பண்ணணும். நீ ஃபஸ்ட் ரவுண்டில் மேக் பண்ண ஆர்டர்லேயே நீ போடக்கூடாது ரவுண்டு 2ல். ஓகேவா? நம்ம தான் ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டோமே அதே ஆர்டர் திருப்பி ரவுண்ட் 2ல் போடுவோன்னு போட்டுறக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட், எவ்வளோ காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த வேக்கன்சி லிஸ்ட் அடிப்படையாக வச்சு தான் நீ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஆர்டர் மேக் பண்ணணும். கேண்டிடேட் could edit their choice but once candidate lock very important. நீ வந்து அண்ணே நான் 36 கவர்மெண்ட் காலேஜஸும் போட்டிருக்கேன், 23 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் போட்டிருக்கேன், பட் இந்த ஆர்டர் எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியல அப்படின்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து லாக் பண்ணிடக்கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்ட அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சு. நீ என்னதான் குப்பரை காடிச்சு படுத்தாலும் அந்த சாய்ஸை மாற்றவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில் பண்ணிடுறியா 2 to 3 days வெயிட் பண்ணு, லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். பட் அங்கே சேவில் தான் இருக்கும், லாக் ஆகாது, சேவில் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆர்டர் போடலாமா எந்த காலேஜஸை ஃபஸ்ட்டு போடலான்னு சொல்லிட்டு
தீவிரமாக அந்த 2 days வந்து ஃபுல் தீவிரமாக எந்தெந்த காலேஜஸை போகலான்னு சொல்லிட்டு ஆர்டர் மேக் பண்ணி எடுத்துட்டு அப்புறமாட்டு லாக் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 7 days தருவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து ஒரு 7 days தருவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கே. அதில் ஃபர்ஸ்ட் 2 days பேரண்ட்ஸோட உட்காந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. நம்ம ஒரு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஆர்டர் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஐயோ நம்ம கேட்காம போயிட்டுமே, இது போட்டிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 2 days வெயிட் பண்ணுங்கள், சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்படியே லாக் பண்ணாமல் அப்படியே வெளியில் வந்துடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி போனீங்கன்னா அதே ஆர்டர் இருக்கும். அதுக்கப்புறம் சஃபில் பண்ணிட்டு எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னுடைய கன்க்ளூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் எடிட் பண்ண முடியாது சாய்ஸ் லாக். ஓகேவா? இஃப் தி கேண்டிடேட் இஸ் ரீஅலாட்டட் இன் ரவுண்ட் 2 தென் MBBS ஆர் BDS சீட் அலாட்டட் ஹிம் ஆர் ஹியர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வில் பி அலாட்டட் டு அதர் கேண்டிடேட்ஸ். இப்போ எனக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிட்டு ரவுண்டு 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? ரீஅலாட்டட். ஜாயின் பண்ணிடுறேன். ரவுண்டு 1 காலேஜுக்கு கொடுக்கப்பட்ட காலேஜில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறமா, ஓகேவா, தெளிவாக வச்சுக்கோ, பண்ணதுக்கு அப்புறமா நான் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அது என்னன்னு சொல்கிறேன்? ரீஅலாட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ரீஅலாட்மெண்ட் போட்டு எனக்கு ரவுண்டு 2ல MMC கிடைக்குது. MMCயில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து வேகன்சியாக இருக்குமா? இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இந்த என்னோட சீட்டு கோயம்புத்தூரில் நான் இருந்தேன் தெரியுமா, அட்மிஷன் போட்டு நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், அந்த சீட்டை வேறு யாராச்சும் ஒரு கேண்டிடேட்டுக்கு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரவுண்டு 1 கவுன்சிலிங் வில் பி அலாட்டட் டு அதர் கேண்டிடேட் இன் டிசெண்டிங் ஆர்டர் நாட் இன் அசெண்டிங் ஆர்டர். மார்க் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க, அது அப்படி போட்டிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டர்ன்ட்டு. ஓகேவா? ஓகே. இஃப் தி கேண்டிடேட் ஹேஸ் நாட் ஜாயின்ட் தி கோர்ஸ், தெளிவாக கவனிச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அண்ணே, ரவுண்டு 1ல சொன்னீங்க காலேஜ் கிடச்சிச்சுன்னா ஜாயின் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீ ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணால் அது பேர் ரீஅலாட்மெண்ட். சீட்டு கிடைக்குது, பட் நீ ஜாயின் பண்ணலை அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2. எனக்கு சீட்டே கிடைக்கல, இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீ ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொன்னீங்க. பட் இப்போ எனக்கு ரவுண்டு 2ல சீட்டு கிடச்சிச்சு, சீட்டு அலாட்டட் ஆயிடுச்சு, பட் எனக்கு சீட்டு பிடிக்கல, அதனால நான் ஜாயின் பண்ணலை அப்படின்ட்டேன்னா நீ அதோட காலி. அதோட 2024 MBBS கவுன்சிலிங்கில் இருந்து நீ வெளியில் வர வேண்டியதுதான். ஓகேவா? MBBS கவுன்சிலிங்லேருந்து நீ அவுட்டு, வெளியில் தான். ரவுண்டு 2ல உனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ எப்படிப்பட்ட காலேஜாக இருந்தாலும் நீ ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீ 2024 MBBS கவுன்சிலிங்லேருந்து அப்படியே வெளியில் வர வேண்டியதுதான். ஓகேவா? எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? ஆனால் எனக்கு சீட்டே அலாட் ஆகலை. ரவுண்டு 2ல எனக்கு சீட் அலாட் ஆகலை, நாட் அலாட்டட். சீட்டு நாட் அலாட்டட். ஓகேண்ணா, சீட் எனக்கு அலாட் ஆகலைன்னா ரவுண்டு 3ன்னு சொல்லக்கூடிய மாப்பப் ரவுண்டுக்கு நீ எலிஜிபிள். சீட் அலாட் ஆகக்கூடாது, ரவுண்டு 1லேயும் ஆகக்கூடாது, ரவுண்டு 2லேயும் ஆகக்கூடாது. இந்த ரெண்டாவது கேஸ், இப்போ நான் சொல்கிற கேஸ் யாருன்னா, ரவுண்டு 1லேயும் எனக்கு சீட் அலாட் ஆகலை, ரவுண்டு 2லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரவுண்டு 2லேயும் எனக்கு சீட் அலாட் ஆகலை. அப்போ தான் நீ மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஓகே. இப்போ தேர்ட் கேட்டகரி பாரு. அண்ணே, ரவுண்டு 2ல எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, ரவுண்டு 2ல எனக்கு சீட்டு அலாட் ஆயிடுச்சு. ஓகேவா? சீட்டு அலாட் ஆயிடுச்சு, பட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் நீ வந்து மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. சிம்பிளாக சொன்னோம்னா ரவுண்டு 1 ரவுண்டு 2 இந்த 2 ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் உனக்கு சீட் அலாட் ஆகி நீ ஜாயின் பண்ணியிருந்த அப்படின்னா நீ மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வேர்டு. ரவுண்டு 1லேயும் ரவுண்டு 2லேயும் 2 ரவுண்ட்லேயுமே உனக்கு சீட்டே அலாட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தேன்னா நீ மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சா? ஓகே. இஃப் தி கேண்டிடேட் ஹேஸ் ஜாயின்ட் பட் டிஸ்கண்டினியூ தி கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் ரவுண்டு 2 கவுன்சிலிங் எலிஜிபிள் to attend the subsequent phase of online counseling for academic year 2023-2024, but he or she will be forfeit of the registration fee, security deposit or tuition fees. எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, ரவுண்டு 2ல சீட்டு அலாட்டட், ஜாயின் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது நாட் ஜாயின்ட், சீட்டு கிடைச்சிச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன்,
சீட்டு கிடச்சிச்சு நான் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறது 2ஆவது கேட்டகரி. 3ஆவது கேட்டகரி ஜாயின் பண்ணிட்டேனே, ஆனால் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, நான் வெளியில் வந்துட்டேன், டிஸ்கண்டினியூ பண்ணுறேன். இது 3rd கேட்டகரி. ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சிச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா நோ ப்ராப்ளம், நீ ஃப்ரீ பேர்டு. ஓகேவா? ஃபஸ்ட் கேட்டகரியை விட்டுரு. சீட்டு கிடச்சிச்சு ரவுண்டு 2ல் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா நோ ப்ராப்ளம், நீ ஒரு வந்து ஃப்ரீ பேர்டுன்னு வச்சுக்கோ. ரவுண்டு 2ல் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு பட் நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னா தான் மாட்டிக்குவேன். இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபோர்ஃபிட்டாக பிடிச்சிடும். செக்யூரிட்டி டெபாசிட்னா என்னது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக இருந்தால் 30,000 முடிச்சிருவாங்க. ஓகேவா? அவங்க கைக்கு போயிடும். ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆல்சோ பிடிச்சிருவாங்க. ஆர்எஃப்னா என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ருபீஸையும் அவங்க ஃபோர்ஃபிட்டாக பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க உனக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்க ரவுண்டு 2ல், நீ தான் போய் ஜாயின் பண்ணாமல் இருக்க, அது ஓ மேலே உள்ள மிஸ்டேக்ஸ். ஓகேவா? அந்த ஒரு ரீசன்னால் அவங்க உன்னோட ஃபைனா, ஓகேவா, நீ வந்து இந்த தப்பு பண்ண அப்படின்றதுக்கு ஒரு ஃபைனா உன்னோட செக்யூரிட்டி டெபாசிட் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் பிடிச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அண்ணே, R2 ரவுண்டு 2ல் சீட் அலாட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டேன் பட் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, 30,000 ப்ளஸ் 500 ருபீஸை பெனால்ட்டியாக பிடிச்சிக்குவாங்க. ரெண்டுலேயுமே சேம் அமௌண்ட்டை பெனால்ட்டியாக பிடிச்சிக்குவாங்க. சீட் அலாட் ஆகி நீ ஜாயின் பண்ணலனாலும் 30,000 ப்ளஸ் 500. ஆனால் சீட் அலாட் ஆச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணாலும் 30,000 ப்ளஸ் 500. ஓகேவா? நெக்ஸ்ட் அவைலபிள் சீட் ஃபார் ரவுண்டு 2ல் யார் யாருக்கு எலிஜிபிள். சீட் நாட் அலாட்டட் டியூரிங் ரவுண்டு 1. ரவுண்டு 1ல் யார் யாருக்கு சீட் அலாட் ஆகலை அவங்க எலிஜிபிள். ஓகேவா? சீட் வேக்கண்ட் டியூ டு நாட் ஜாயினிங் ஆர் ரெசிக்னேஷன் பை கேண்டிடேட் அலாட்டட் இன் ரவுண்டு 1. ஓகேவா? ரவுண்டு 1ல் சீட்டு கிடைச்சுமே ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அதுக்கும் வந்து நம்மளுக்கு ரவுண்டு 2 வந்துடும். சீட் அவைலபிள் டியூ டு அப்கிரேடேஷன் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹாவ் பீன் அலாட்டட் ஆர் ஜாயின்ட் டியூரிங் ரவுண்டு 1. விர்ச்சுவல் வேக்கன்சி. விர்ச்சுவல் வேக்கன்சினா என்னன்னு தெளிவாக சொல்லிடுறேன் பாரு. விர்ச்சுவல் வேக்கன்சி ஓகே. இப்போ நான் வந்து எம்எம்சி எடுத்திருக்கேன், எம்எம்சியில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு பட் எனக்கு எம்எம்சி பிடிக்கல, கோயம்புத்தூர் தான் பிடிக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கிறேன், கோயம்புத்தூர் தான் பிடிக்குது. ஓகே, எம்எம்சியில் கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து எனக்கு கோயம்புத்தூர், அதனால எனக்கு கோயம்புத்தூர் காலேஜே போதும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு எம்எம்சியில் படிக்க பிடிக்கல, அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போடுறேன். போட்டு ரீஅலாட்மெண்ட் போட்டாலே உன்னோட இந்த எம்எம்சியில் இருக்கக்கூடிய உன்னோட சீட்டு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வேக்கன்சி விர்ச்சுவல் வேக்கன்சியாக காமிக்கும். திருப்பியும் சொல்கிறேன், எம்எம்சியில் நீ ஒரு சீட்டில் ஜாயின் பண்ணிட்ட, பட் இந்த சீட் எனக்கு பிடிக்காம நேட்டிவில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீ அடம் முடிச்சு ரவுண்டு 2ல் நீ வந்து என்ன பண்ணுற, ரீஅலாட்மெண்ட்டுக்கு போடுற. ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட் நீ போட்டாலே இந்த எம்எம்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட்டு வந்து உனக்கு என்னவா காமிக்கும், விர்ச்சுவல் வேக்கன்சியாக மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு காமிக்கும். உனக்கு காமிக்காது, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு உன்னோட ஒரு சீட்டு வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியாக காமிக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ 2வது கேட்டகரி, எம்எம்சியில் நான் சீட் எடுத்துட்டேன், ஒரு சீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் நான் வந்து எந்த ஒரு ரீஅலாட்மெண்ட்டுக்குமே போகல, எனக்கு இந்த காலேஜே போதும்னு சொல்லிட்டு நான் அட்மிஷன் போட்டு நான் சேஃப் ஆகிட்டேன் அப்படின்னா உன்னோட சீட்டு வேக்கண்ட்டுன்னு காமிக்காது, ஃபில்லுடுன்னு காமிக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2க்கு யார் எலிஜிபிள், யார் வந்து ரவுண்டு 1ல் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து எலிஜிபிள். ஓகேவா? எந்த ஒரு சீட்டுமே கிடைக்கல ரவுண்டு 1ல், நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். கேண்டிடேட் who have joined at allotted college during, இது வந்து என்னது, ரீஅலாட்மெண்ட். 2வது பாயிண்ட் என்னது, ரீஅலாட்மெண்ட். சொல்லிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன் பட் எனக்கு வந்து அந்த ரீஅலாட்டட் ஜாயின் பண்ணிட்டேன் பட் எனக்கு வந்து அந்த காலேஜ் பிடிக்காம வேறு காலேஜுக்கு நான் ரீஅலாட்மெண்ட் பண்ணுறேன்னா ஸோ அந்த அவங்களும் எலிஜிபிள். கேண்டிடேட் who have not joined ரவுண்ட் 1ல் யார் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ரவுண்டு 2க்கு. கேண்டிடேட் who have joined and resigned their seat, நான் ஜாயின் பண்ணிட்டேன், அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நான் ரிசைனும் பண்ணிட்டேன், நீங்களும் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2 கவுன்சிலிங். ஓகேவா? நாட் எலிஜிபிள் கேண்டிடேட், யாரும் எலிஜிபிள் கிடையாது, யார் வந்து ரவுண்டு 1ல் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், கேண்டிடேட் whose name are in joint list provided by MCC at the end of all round. ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் எப்படி கவுன்சிலிங் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடக்கும். ஆல் இந்தியா கவுன்சிலிங்
சாரி இருப்பா, இங்கிட்ட எழுதிக்கிறேன், அடிச்சிடுறேன். ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். ரெண்டாவது ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஓகேவா? ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரெண்டாவது ரவுண்டு நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஓகேவா? அப்போ செகண்ட் ரவுண்டில் ஆல் இந்தியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு, ஸ்டேட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு. ஆல் இந்தியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்ட் நடக்குது, ஸ்டேட் கோட்டாவில் செகண்ட் ரவுண்டு. அப்போ நீ ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட்லையும் நீ ஆல் இந்தியா கோட்டாலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் கோட்டாலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீ ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2ல் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் உனக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் ஏதாச்சும் ஒரு ரவுண்டு, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 ஆர் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் உனக்கு எந்த ஒரு சீட்டு கிடைச்சாலும் நீ ஸ்டேட் கோட்டானுடைய ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் வரவே முடியாது. அடுத்து எந்த ரவுண்டுக்குள்ளேயுமே நீ வர முடியாது. திருப்பி தெளிவாக புரிஞ்சுக்கோ, ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரவுண்டு 1 நடக்குது, உனக்கு சீட்டு கிடைக்கல. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்டு 2ல் உனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, பட் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட உன்னோட கவுன்சிலிங், அந்த இயற்கான உன்னோட கவுன்சிலிங் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் நீ ஸ்டேட் கோட்டாக்குள்ளெலாம் வரக்கூடாது. ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1லையும் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 2லையும் சீட்டே கிடைச்சிருக்காத ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2க்குள்ளே வர முடியும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஹூஸ் நேம்ஸ் ஆர் இன் தி ஜாயிண்ட் லிஸ்ட் ப்ரொவைடட் பை எம்சிசி அட் தி எண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சிலிங். ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரவுண்டு 2ல் யாருக்கு சீட்டு கிடைக்கலையோ, ரவுண்டு 1 ரவுண்டு 2 யாருக்கு சீட்லாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாமே ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் தெளிவாக நம்ம ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் மாப்பப் ரவுண்ட்னா என்னது, ஸ்டே வேகன்சினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட நீட் டாப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ இந்த மாதிரி மேக்ஸிமம் அப்டேட் வரும். டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் தேவைப்படுதோ அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் கண்டிப்பாக எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பர்சனலாக கைடன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ்க்காக தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.